ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாட் ஸ்பாட் டூ மச் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷார்ட் ஸ்டோரியை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். முதல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஹீரோஸ், அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு யார் 2 பெரிய ஹீரோஸோ அவங்கள நீங்க மனசுல வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அவங்க ரிசம்பிளன்ஸ்ல தான் இருக்கு. அவங்க 2 ஃபேன்ஸ், அவங்க 2 பேர் தான் நம்ம ஹீரோ. இந்த 2 ஃபேன்ஸ்க்கு நடுவில் நடக்கிற ஃபேன் ஃபைட்லாம் என்ன, அதே மாதிரி ஒரு கட்டத்துல ஒருத்தர் இவங்க 2 பேர் ஃபேமிலியுமே கடத்திட்டு போயிடுறாரு. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீங்க குறிப்பிட்ட டைம்குள்ள செய்யல, நான் எல்லாரையும் போட்டு தள்ளுறோம் அப்படின்றாரு. அப்படி அவர் என்ன சொல்ல வராரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி. அடுத்து தம்பி ராமையா பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆக போறாரு. நாளைக்கு அவங்க பாஸ்லாம் வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபாரின்ல இருந்து அவங்க பொண்ணு வராங்க. வந்தவங்க அப்படியே ஃபாரின் கல்ச்சர்லாம் வந்திருக்காங்க. நீ இப்படியே வந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் அந்த படம். அதே மாதிரி மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி. நம்ம ஹீரோ 2025 இருந்து கால் பண்றாரு. அது 2050 ஹீரோயின் கிட்ட போய் கனெக்ட் ஆகுது. 2 பேரும் பேசுறாங்க, 2 பேருக்குள்ளே நவ் வருது. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் அந்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த 3 ஸ்டோரி மூலியமா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி மூலியமா ஃபேண்டம்ல பசங்களா இப்போ எப்படி இருக்காங்க, ஆனா அதே அந்த ஆக்டர்ஸ் அவங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்தது ஆடை சுதந்திரத்தை பத்தி பேசியிருக்காங்க, அதுவும் நீட்டாவே இருந்து. மூணாவதா இருக்க ஒரு நீட்டான லவ் போர்ஷன்ஸ், அதுவும் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற நியாயமா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீட்டாவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்லையும் படம் சவுண்டாவே இருக்கு, அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி மட்டும் தான் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு, கொஞ்சம் பெருசா எடுத்துட்டாங்க. மற்ற ரெண்டுமே ரொம்ப கிறிஸ்பா முடிஞ்சது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல படமா தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஹாட் ஸ்பாட் 1 பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படமும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.